அதே வழியில் இந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கின்ற அம்மா பகவான் அமைப்பைச் சேர்ந்த ஜெயமணி ஜி அவர்களே, பத்திரிகையாளர்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பு வாய்ந்த கூட்டமாக அமைந்திருக்கிறது என்றால், ஒரு ஆண்டு கூட்டத்தில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா முறையா எல்லாமே செய்திருக்கின்றார்கள். இதுதான் பெருமை. இந்து சங்கம் ஆகவே அந்த அளவிற்கு அம்மா அவர்களுடைய தலைமையில இந்த சிவசஞ்சய பேரவை சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவருக்கு மீண்டும் ஒரு பலத்தை கைப்பற்ற குறிப்பாக நமது மதத்தை பற்றி நம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம். குறிப்பாக நமது பிள்ளைகளுக்கு மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக நாம் எடுத்துக் கூற வேண்டியது மிக மிக முக்கியம். இந்த காலகட்டத்தில் இது ரொம்ப முக்கியங்க. அதாவது சமய அறிவு, சமய ஞானம் எல்லாம் நமது பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும். இன்று நமது பிள்ளைகள் எல்லாம் ஒரு சில தவறான வழிகளுக்கு போறாங்க அப்படின்னா அதுக்கு மூல காரணமே இந்த சமய ஞானம் இல்லாததுதான். இதுதான் பெரிய குறை நம்ம இடையே இருக்கிறது. ஓரளவு சற்று முன்பு தொண்டர்மணி திரு ஆனந்தர் கூறியது போல நிறைய சமயத்துல ஈடுபாடு காட்டுங்க. இந்த தேவார வகுப்புகளுக்கெல்லாம் நீங்க உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புங்க. ஏன்னா தேவாரம் எல்லாம் ஓரளவு படிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சமய ஞானம் ஏற்படும். அதே வேளையில நான் குடும்பத்தார்கிட்ட ஒண்ணு மட்டும் குறிப்பிட விரும்புகிறேன். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் நீங்க எல்லாம் வாரத்துல ஒரு நாளாவது இந்த கூட்டு பிரார்த்தனையை செய்யுங்க. வீட்டுல இந்த கூட்டு பிரார்த்தனை செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். கூட்டு பிரார்த்தனை செய்யும் போது எல்லாரும் உட்கார்ந்து அந்த கூட்டு பிரார்த்தனையில உட்கார்ந்து நீங்க அந்த பூஜைகளை செய்யலாம். நீங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு உங்க பிள்ளைங்க கிட்ட போய் சாமி கும்பிடுங்கன்னு சொன்னீங்கன்னா பிள்ளைங்க சாமி கும்பிடுறது. நீங்க டிவி திறந்து சீரியலை பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களை போய் சாமி கும்பிடுன்னு சொன்னீங்கன்னா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நீங்க ஒரு முன்னுதாரணமா இருக்கணும். அதனால இந்த கூட்டு பிரார்த்தனையை நீங்க ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த கூட்டு பிரார்த்தனையை ஏற்படுத்துங்க. முடிந்தவரை வெள்ளிக்கிழமைகளையோ இல்ல செவ்வாய்க்கிழமைகளையோ இந்த கூட்டு பிரார்த்தனையை வீட்டுல செய்யுங்க. உங்க கூட பிள்ளைகள் எல்லாரையும் உட்கார வச்சு இந்த பிரார்த்தனை செய்யுங்க. அது உண்மையிலேயே சிறப்பா இருக்கும். இது போன்ற திட்டங்களை எல்லாம் வரையறுங்க. ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்க முடியும். அதே வேளையில பிள்ளைகளுடைய கல்வியில அதிகமான கவனத்தை செலுத்துங்க. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் உண்மையிலேயே மோசமான சூழ்நிலையில இருக்கு. குறிப்பாக இடைநிலை பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனையான காலகட்டம். அதாவது ஆரம்ப பள்ளியிலிருந்து நம்ம இடைநிலை பள்ளிக்கு செல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை ஒரு சிலரால ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்ம பிள்ளைகளால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா சில தவறான காரியங்களுக்கெல்லாம் செல்லக்கூடிய சூழல் தான் ஏற்படுகின்றது. ஆகவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாம் அதிகமான கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் கண்காணிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். அதுவும் இடைநிலை பள்ளியை சேர்ந்த மாணவர்கள். என்ன சற்று முன்பு தொண்டர்மணி திரு ஆனந்தன் கூறியது போல பல பிரச்சனைகள் பல பள்ளிகளில் ஏற்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. நிறைய பிரச்சனைகள் குறிப்பாக நமது இந்தியர்களை எடுத்துக்கொண்டோமேனால் நிறைய பிரச்சனைகள் இடைநிலை பள்ளிகளிலே இருக்கின்றது. நீங்க சீன பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆனா சீன பிள்ளைகளுடைய பிரச்சனைகள்லாம் ஸ்கூலுக்கு வெளியே வச்சுக்குவாங்க. ஆனா நம்ம பிள்ளைங்களுடைய பிரச்சனை தான் ஸ்கூல் உள்ளுக்கே வச்சுக்குவாங்க. ஆசிரியர்களுக்கே பெரிய தலைவலியா இருக்கிறது நம்ம பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் தான். ஆகவே பெற்றோர்கள் எல்லாம் இதையெல்லாம் சற்று கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, குறிப்பாக இது போன்ற இந்து சங்க நடவடிக்கைகளுக்கு நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்க வேண்டும். நிறைய பேர் இது போன்ற கூட்டங்கள்ல கலந்து கொண்டு இங்கு பேசக்கூடிய சில கருத்துக்களை நீங்கள் எல்லாம் செவி சாய்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதே வேளையில மலேசிய இந்து சங்கம் குறிப்பாக ஜோர் மாநிலத்தை பொறுத்தவரை நிறைய நிகழ்ச்சிகளை எல்லா இடங்களிலும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவினை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு,
இந்த 2ஆம் ஆண்டு பொதுக்கூட்டத்தை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வணக்கம். மாணவரை பார்த்து ஒரு ஆசிரியர் சொல்லக்கூடிய கவிதை இது. தமிழே நீ கனி, நான் கிளி, வேறென்ன வேணும் நீ. சரிங்களா? அந்த பழத்தை கொத்தி தின்ற கிளிக்குத்தான் அதனுடைய ருசி தெரியும். அது போல அந்த தமிழை படிச்சு உச்சரிக்கிற போது, அந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது அதனுடைய இனிமை தெரியும். இன்னொன்று அம்மா சொன்ன மாதிரி எல்லா கோவில்கள்லயும் இது நடக்கிறது இல்லை. சரிங்களா? சில கோவில்கள்ல இது நடக்குது. தொண்டர்களாகிய நாங்கள் இங்க நிறைய பேர் இருக்கோம். எங்களுக்கு அறிவு புகற்றிய நிறைய தலங்கள்ல இருக்கிற தலங்களும் சரிங்களா?